السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصم. وقال أيضا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாட்டில் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு சிறப்பான இந்த ரமதானுடைய 30வது நாளை பூர்த்தி செய்யும் அந்த நல் வாழ்த்தை செய்தியை சொல்லவனாக, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் சிறப்பாக இந்த வருடத்தின் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் என்பதையும் மிக சந்தோஷத்துடன் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் உலமாக்கள். உலமாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. உம்மத்துடைய அனைத்து விஷயங்களையும் மிக நிதானமாக, தூர்நோக்கோடு, மிக சிறப்பாக இந்த விஷயங்களை கவனத்துக்கு எடுத்து செய்வது உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்களை வாரிசுகள் என்று சொன்னார்கள். உலமாக்கள் தன்னுடைய கருத்துக்களை சுயமாக சொல்வதற்குரிய அதிகாரம் அவர்களுக்கு, உரிமை, அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத தன்மை அல்ஹம்துலில்லாஹ் இருப்பதை நாம் அனைவர்களும் உணர்ந்திருக்கிறோம். உலமாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை வருவதென்பது இது ஒரு புதிய ஒரு விடயம் உண்டல்ல. காலாகாலமாக எல்லா காலத்திலும் உலமாக்கள் மத்தியில் பல மசாயில்களில் கருத்து வேற்றுமைகள் இருந்து வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விடுத்த அந்த நன்மாராயம், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வழிகாட்டல் இல்லாத நேரத்தில் எந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் தந்த இந்த புத்தியை நான் பயன்படுத்தி நான் ஒரு இஜ்திஹாத் செய்து இதுக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள். எங்கட மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், அல்லாஹ் யாருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறானோ அந்த பொறுப்புல மிக அமானிதமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அமானிதத்தில் மோசடி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் ஆளாகுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் ஜமியத்துல் உலமா என்ற இந்த நிறுவனம் இது இன்று 90 வருடத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. சுமார் 87 வருடத்தை தாண்டிருக்கக்கூடிய ஒரு சபைதான் ஜமியத்துல் உலமா உடைய இந்த நிறுவனம். இது உலமாக்களுடைய சபை. அன்று சில உலமாக்கள் இருந்தார்கள். இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 10,000 உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமான உலமாக்கள் இதில் அங்கத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள். அங்கத்துவம் பெறாதவர்களும் இதனுடைய உலமா சபையுடைய அந்த அங்கீகாரத்தை பெற்றவர்கள் தான். உலமா சபை எப்பொழுதும் ஜமியத்துல் உலமா ஒரு விஷயத்தை மிக பேணி வந்திருக்கிறது. குறிப்பாக 2003 இருந்து நான் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்பீர்கள். அசானுடைய சட்டம் மொழிவது போன்றுதான் ஒற்றுமையுடைய வார்த்தை பேசப்பட்டிருக்கும். அசான் என்பது ஐவேள தொழுகைக்கு சொல்லப்படுவது போன்று நம்முடைய பேச்சிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒற்றுமை பேணப்பட வேண்டும் என்ற இந்த அடிப்படை எல்லா காலங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது. இன்றும் பேசுவோம், என்றும் பேசுவோம், இதுக்கு பிறகும் பேசுவோம்.
இது எங்களுடைய அடிப்படையாக இருக்கும். கருத்து வேற்றுமைகள் வரலாம், கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். அவைகளை பிளவுக்கும் பிரிவுக்கும் காரணமாக ஆக்கிக் கொண்டு உம்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை இன்னும் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் இதை மிக நிதானமாக கவனித்து மிக அமைதியாக செயல்படுவது மிக அவசியமாக இருக்கும். எப்பொழுது நாங்கள் முஸ்லிம் உம்மத் நாம் ஒன்றுபட மாட்டோமோ அப்பொழுதுதான் அந்நிய சக்திகள் எங்களை தவிடுபடி ஆக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நேராக நான் தலைப்புக்கு வர விரும்புகிறேன். இன்றே நோம்பா பெருநாளா? இன்றே நோம்புதான் பெருநாள் அல்ல என்பது ஜமியத்துல் உலமா உடைய மிக தீர்க்கமான ஒரு முடிவாகும். இது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. இந்த முடிவு ஜமியத்துல் உலமாவுடைய, நான் மிக தைரியமாக இந்த இடத்தில் சொல்லலாம், இந்த நாட்டில் உள்ள 10,000 உலமாக்கள் இருப்பார்கள் என்றால் அந்த 10,000 உலமாக்கள் எடுத்த முடிவை தான் நேற்று ஜமியத்துல் உலமா தீர்மானமாக அறிவித்திருக்கிறது. நேற்று இன்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. இது 2006ஆம் ஆண்டில் அதை செப்டம்பர் மாதம் 2006 செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி இலங்கையில் இது சம்பந்தமாக ஜமியத்துல் உலமா ஒரு தீர்மானத்துக்கு வந்தது. அந்த தீர்மானத்துடைய பிரதியை நான் வைத்திருக்கிறேன். தாராளமாக அன்று எடுத்த தீர்மானத்தை இது லட்சக்கணக்கில் அடித்து தனவந்தர்கள் முன்வந்து இதை ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வைப்பது இந்த நேரத்துடைய தேவையாக நான் கருதுகிறேன். இந்த நாட்டில் உள்ள தௌஹீதுடைய உலமாக்களாக இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமுடைய உலமாக்களாக இருக்கலாம், இஹ்வானுல் முஸ்லிமீனுடைய உலமாக்களாக இருக்கலாம், தப்லீக் ஜமாத்துடைய உலமாக்களாக இருக்கலாம், தரீகாவை சேர்ந்த உலமாக்களாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்றுபட்டு எடுத்த தீர்மானம். எனக்கு தெரிய இந்த 7 வருஷத்தில் ஒரு ஆலிம் என்றாலும் நாம் எடுத்த இந்த தீர்மானத்துக்கு முரணாக பேசியதாக ஜமியத்துல் உலமாவில் பதிவாகி கிடையாது. இது மிக உறுதியான, மிக மிக அங்கீகாரம் பெற்ற, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, யாருமே மறுக்காத, இதுவரைக்கும் 200 சொச்ச மதரசாக்கள் இருந்து ஒருவரென்றாலும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்காத, தன்னிச்சையாக ஒருவர் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பது என்பது கிடையாது. அதிலும் ஒரு நாட்டுடைய நோன்பை முடிவெடுப்பதற்கு, ஒரு நாட்டுடைய பெருநாளை முடிவெடுப்பதற்கு குறிப்பிட்ட பெரிய பள்ளியும் ஜமியத்துல் உலமாவும் ஒரு சாரார் சேர்ந்து முடிவெடுப்பது என்பது கிடையாது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக தான் 2011 ரன்முத்து ஹோட்டல்ல இந்த நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்கள் பிரதிநிதிகள் வந்து ஒரு மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இந்த நாட்டில் சில சந்தர்ப்பத்தில் ஜமியத்துல் உலமா எப்பொழுதும் ஒரு ஃபத்வாவுடைய விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறது, மிக விழிப்பாக இருந்திருக்கிறது, மிக கண்காணிப்பாக இருந்திருக்கிறது. யாரையும் தக்ஃபீர் செய்வதாக இருந்தால், வலிக்கேடான கூட்டம் என்று சொல்வதாக இருந்தால், இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்று ஜமியத்துல் உலமா சொல்ல வந்த பொழுது அது தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை. நாட்டில் உள்ள அந்த நேரத்தில் 2007ஆம் ஆண்டில் இருந்த 160 மதரசாக்களுக்கும் உலமாக்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு போய் இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்ற அந்த தீர்மானத்தை எடுத்து ரன்முத்து ஹோட்டலில் அந்த 2007 அது ஒரு தீர்மானமாக, அதில் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அது இன்று வரைக்கும் அமல் இருக்கிறது. மஸ்ஜிதுகள் அது நீங்க காணக்கூடியதாக இருக்கலாம். இது போல ஒரு பிரச்சனை தான் இந்த புறையுடைய பிரச்சனை. இந்த புறையுடைய விஷயம் ஒவ்வொரு காலகாலமாக பிரச்சனையாக வருகிறது. இதுக்கு ஒரு தீர்மானம், ஒரு கிரைட்டீரியா இன்று நான் இருக்கலாம், நாளை வேறொருவர் வரலாம். யார் பொறுப்பாக வருகிறார்களோ அவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக வேண்டி ஜமியத்துல் உலமா எடுத்த அந்த தீர்மானத்தை இதுவரைக்கும் எனக்கு தெரிய நான் 2006 பொறுப்பாக இருக்கிறேன், 2003 பொறுப்பாக இருக்கிறேன், சென்ற மாதமும் நான் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆலிம் என்றாலும் எந்த கொள்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த தீர்மானத்துக்கு முரணாக
ஜெம்மியாவுக்கு கடிதம் எழுதியோ டெலிபோன் பண்ணியோ சொன்னது கிடையாது. அதனால் இது இந்த நாட்டுடைய ஒரு இஜ்மா, இந்த நாட்டுடைய உலமாக்களுடைய ஒரு முடிவு. அதுதான் நேற்று பெரிய பள்ளிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தவிர இது கொஞ்சம் பேர் சேர்ந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல என்பதை எல்லோரும் மிக உறுதியாக இதில் மனதில் பதிவு கொள்ள வேண்டும். இதில் நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை மிக பணிவோடு மிக நிதானத்துடனும் நான் இதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பிறை தீர்மானங்கள், அகில ஜமியத்துல் உலமாவின் பிறை தீர்மானங்கள் பற்றி தெளிவு இது மிக தெளிவாகவும் எழுதியிருக்கிறோம். வாருங்கள், முன் வாருங்கள், அச்சிடுங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை அனுப்புங்கள், ஒவ்வொரு ஆலிமுக்கும் இதை அனுப்புங்கள். மாற்று கருத்து இருந்தால் இதுக்கு பிறகு யோசிங்கள், இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல. நீங்கள் இதுக்கு முதல் யோசிச்சிருக்க வேண்டும். இதுக்கு ஒரு தீர்வொன்றை தரப்பட்டிருக்கும் பொழுது அந்த முடிவுக்கு பிரகாரம் தான் இங்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக நிதானமாக கேளுங்கள். உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு கண்ணாடி அல்லது டெலிஸ்கோப் அல்லது வேறொரு கருவி அல்ல, உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு பிறை தென்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாத தொடர்பான அனைத்து முடிவுகளும் பெறப்படும். இஸ்லாமிய மாத முடிவு ரமதான்ல மட்டுமல்ல, இஸ்லாமிய மாத முடிவு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், அல்லாஹ் மேலான கூலியை வழங்க வேண்டும். பல 100 வருடங்களாக பெரிய பள்ளி செய்து வருகிறது. அதில் உள்ள நிர்வாகிகள், அதில் உள்ள உலமாக்கள் பாராட்டுக்குரியவர்கள். இந்த நாட்டுடைய பல நியமத்துகள் இருக்கிறது. இந்த நாட்டில் மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது. இந்த நாட்டில் காதி சிஸ்டம் ஒன்று இருக்குது. 66 காதிகள் இருக்கிறார்கள். கொழும்புக்கு 4 காதிகள், நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட். ஜமியத்துல் உலமா தலாக்கை கொடுக்கவோ ஃபஸ்கை செய்யவோ குலா செய்யறதுக்கு அதிகாரம் பெற்றோர் நிறுவனம் அல்ல. ஜமியத்துல் உலமாவுடைய வேலை அது அல்ல. ஜமியத்துல் உலமாவுக்கு எந்த ஒரு மனைவி கணவனுடைய பிரச்சனை வந்தாலும் ஜமியத்துல் உலமா தலைவர் அல்ல இதுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர். சவுத்துடைய காதி அவர் ஆலிம் இல்லாமலும் இருக்கலாம், பிரச்சனை அல்ல. அங்கே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உலமாக்களுடைய அங்கீகாரம் எதுக்கு கிடைத்திருக்கிறது. இது மிக தெளிவான ஒரு விஷயம். தீர்மானம் யார் எடுக்கிறது? அந்த விஷயத்துக்கு அவர்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். ஜமியத்துல் உலமாவுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல ஒரு தலாக்கையோ ஃபஸ்கையோ செய்விப்பதற்கு. அதுக்கு 66 காதிமார்கள் இருக்கிறார்கள். காதி போர்டு இருக்கிறது, ட்ரிபியூனல் ஒன்று இருக்கிறது. எந்த தேவைகள் வரும் பொழுதே மேல்முறையீடு செய்வதற்கு வழிகள் இருக்கிறது. அப்ப இது இல்லாம ரோட்ல போறவரும் மஸ்ஜிதில் உள்ளவரும் ஒவ்வொரு ஊரும் தீர்மானம் எடுத்து தலாக்கையும் இதையும் செய்ய போனா ஊர் குழம்பி போகும், நார்கெட்டு போகும். இங்குதான் ஃபித்னா உண்டாகிறது. ஜமியத்துல் உலமாக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. ஜமியத்துல் உலமா உலமாக்கள் அதுல நிறைவேற்று குழுவில் அமரக்கூடிய 26 உலமாக்களாக இருக்கலாம், ஃபத்வா குழுவில் அமரக்கூடிய 35 உலமாக்களாக இருக்கலாம். ஒவ்வொரு குழுவில் அமரக்கூடிய உலமாக்களும் நாட்டில் தேர்ச்சி பெற்ற துறை சார்ந்தவர்கள். எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது, தகமை உள்ளவர்கள். சில நேரத்தில் காதியாக நியமிக்கப்பட்டவர் இஸ்லாமிய ஷரியா துறையில தேர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல பொறுப்பாக நியமித்திருக்கிறார் என்ற காரணத்தினால் தலாக்கு கொடுத்துட்டே என்று சொல்ற தீர்மானத்தை எடுக்கிறதே அது பெரிய பள்ளியும் அல்ல, அது ஜமியத்துல் உலமாவும் அல்ல, அது கிண்ணியாவும் அல்ல, அது மூதூரும் அல்ல, அது அக்கரப்பற்றும் அல்ல, அது அம்பாறையும் அல்ல, அது அம்மான் தொட்டையும் அல்ல, அது டிங்கமல்லியும் அல்ல, அது அக்குர்ணையும் அல்ல, அது காத்தாங்குடியும் அல்ல, அதுக்குரிய காதிமார் தான். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் பிறையுடைய விஷயத்துல தீர்மானம் எடுப்பதற்கு இந்த நாட்டில் அதுக்கு ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை பிளதான் செஞ்சு விட்டது என்றாலும் ஷரியத் என்ன சொல்கிறது? அல் முஜ்தஹிது யுக்தி வ யுஸீப். ஒரு இஜ்திஹாத் செய்யக்கூடியவர் சரியா செய்தார், மாஷா அல்லாஹ் லஹு அஜரான். அவர் தவறு செய்தார், அவருக்கு ஒரு கூலி கிடைக்கிறது. இதுதானே எங்க மார்க்கம், இதுதானே குர்ஆன் சுன்னா, இதுதானே அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு மாற்றமான ஒன்று கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தது அதுதானே. குர்ஆனும் சுன்னாவும் இதுதானே சொல்லுது. யார நீங்க தலைவராக நியமிச்சிருக்கிறீங்களோ அவருக்கு நீங்க இந்த 5 அம்ச கிரைட்டீரியா ஒன்றுமே கொடுக்கல. அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அவர் தவறு செய்தாலும் அதுக்கு நன்மை தானே கிடைக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 2 பேரை ஜமாத் ஒன்று அனுப்பினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைபருக்கு
அவர்கள் பனு குறைதாக்கு போகும் பொழுது கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு பாராட்டுகிறார்கள், நன்மாராயம் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை கருத்து கெடுக்க வேண்டும். ஜமியத்துல் உலமா பிறையுடைய விஷயத்தில் தன்னிச்சையாக ஒரு சொற்ப குழு ஒன்று சேர்ந்து செஞ்சதல்ல. கடந்த 2 தசாப்தங்களாக ஒரு 20 வருஷமாக பெரிய பள்ளியோட ஜமியத்துல் உலமாவும் சேர்ந்து ஒற்றுமையாக பல மாற்று கருத்துகளுக்கு மத்தியிலும் ஒரு ஒழுங்குக்கு வந்து சிறப்பாக இந்த விஷயத்தை செய்து வர்றதை நீங்க காணலாம். ஆக முதலாக உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு பிறை தென்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாத தொடர்பான அனைத்து முடிவுகளும் பெறப்படும். இரண்டாவது, தலைப்பிறை பூமியிலிருந்து வெற்று கண்களால் பார்க்க வேண்டும். பூமியிலிருந்து சவுதியில சென்ற வருஷம் நாங்க இந்த தீர்மானம் எடுத்தது 2006. சவுதியில சென்ற வருடம் தான் மஜ்மல் ஃபிக்ஹுல் இஸ்லாமில இது சம்பந்தமான விரிவான ஒரு தீர்ப்பு எடுத்தார்கள். அதில் அவர்களும் நாங்க எடுத்திருக்கிற இந்த அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. நாங்க வெற்று கண்களால என்று முடிவு எடுத்திருக்கிறோம், அவங்க ஏதோ ஒரு கருவியாலையும் பார்க்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில எடுத்த முடிவுல இதுதான் வித்தியாசம். அவர்களும் இதே இந்த முடிவை இந்த வருஷம் அமல் செய்திருக்கிறார்கள். வெற்று கண்களால் பார்க்க முடியாத நேரத்தில் அவர்கள் யாரையும் அனுப்பியோ வேறொரு கருவி மூலமாகவோ பார்த்திருந்துதான் நேற்று அவர்கள் நாங்கள் பிறையை தீர்மானிக்கிறோம் என்று 9 மணிக்கு அறிவிக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் இன்றைக்குதான் பிறை பார்க்க போகிறார்கள். அவ்வளவு பெரிய இஸ்லாமிய நாடுகள். பாகிஸ்தான் முஸ்லிம்கள் சிறந்து வாழக்கூடிய இந்தியா இன்றைக்கு நோன்பு 29, நாங்க 30 பிடிச்சிருக்கிறோம். அவர்கள் நோன்பு 29 இன்றைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு அவர்களுக்கு சாட்சி கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நாளைக்கு அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். ஆனா காண்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆக இரண்டாவது வெற்று கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது தான் எங்கட இந்த கரண்ட் இஷ்யூவோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு நாளில் பிறை வெற்று கண்களுக்கு புலப்படுவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான காபிரான் அல்ல, யூதர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அல்ல, முஸ்லிமான வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்தில், வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்தில் வானியல் அவதானத்தின் அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அடிப்படையில் அன்றைய தினம் பிறை காண முடியாத நாளாக கொள்ளப்படும். ஒரு நாளில் பிறை வெற்று கண்களுக்கு புலப்படுவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்து வானியல் அவதானி அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அவ்வடிப்படையில் அன்றைய தினம் பிறை காண முடியாத நாளாக கொள்ளப்படும் என்ற இந்த தீர்மானத்தை இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு ஆலிமும் இந்த 7 வருஷத்தில் நிராகரித்தது கிடையாது. இதுக்கு மாற்றமாக பேசினது கிடையாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நேற்று இரவு வந்து இதுக்கு எப்படி அவர்கள் விமர்சனமாக இதுக்கு மாற்றமான முடிவெடுக்க முடியும் என்பதை எடுத்தவர்களே நீங்களே இதை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும். When all decisions of Islamic months are based on sighting the moon locally within the country with bare eyes. Number 1, all Shriram Jamiatul Ulama criteria on moon sighting. Sighting moon is based on sighting with bare eyes. Number 3, when sighting the moon with bare eyes is confirmed to be impossible on the certain day by reliable Muslims astronomers, such stand based on astronomical focus is accepted as a day not suitable for sighting the moon. இது மூணாவது அடிப்படை. இதை நாம் பேசவில்லை, இது ஜமியத்துல் உலமா உடைய ஃபத்வா குழு. ஃபத்வா குழுக்கு அப்பால் இந்த நாட்டுடைய எல்லா கொள்கைவாதிகளும் ஒன்று சேர்ந்து 2006 அது 2011 நடந்த கான்ஃபரன்ஸ், அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மிக தெளிவான தீர்மானம். அதுக்கேற்ப நேற்று காண முடியாது, 14 நிமிஷம் தான் காண முடியும். அப்படின்னா இலங்கையில் நாங்க 6:29
6:29 இருந்து 14-15 நிமிஷம் என்று பாத்தீங்க என்று சொன்னா 6:43க்குள்ள பார்க்கிறவர் அறிவிக்கணும், நான் இந்த இடைவேளைக்குள்ள பார்த்தேன். கிண்ணியால் அதை விடவும் குறைவாக இன்னொரு 4 நிமிஷம் 6 நிமிஷம் குறைச்சா 38. அப்ப 6:38க்குள்ள பார்த்திருக்கணும். சூரியன் மறைது 6:29க்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹசரத் 6:40க்கு தான் மறைஞ்சிச்சுன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? யாரும் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளுமா? நீங்க திறந்த நோன்பு பிளண்டு யாரும் சொல்லுவாங்களா? நபி அவர்களுடைய காலத்தில் நேரம் நிர்ணயிப்பதற்கு நிழலை பார்த்து தானே லுஹரையும் அசரையும் அந்த மகரிப குரூப பார்த்து தானே செஞ்சாங்க. டைம் இருந்துச்சா? கிளாக் இருந்துச்சா? வால் கிளாக் இருந்துச்சா? இந்த சிஸ்டம் இருந்துச்சா? இதை பார்த்தா யாரும் செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த அடிப்படையை நாங்க நிராகரிக்கல. யாருக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்து அந்த திறமையை செய்யலும் இல்ல, அது கஷ்டம். அதனால என்ன செஞ்சிருக்கிறோம், உலகமே சவுதியில வந்து அசான் என்று சொன்னா அந்த முஅஸ்ஸின் வந்து அதை பார்த்துட்டு வந்து அதான் சொல்றது இல்ல, காபத்துல்லால அவர் அதான் சொல்றது அவருடைய கடிகாரத்தை பார்த்துதான். கண்ணியமானவர்களே, எப்படி நோன்பு துறக்கிறதுக்கு நீங்க இதுதான் இந்த சன்னுடைய அந்த அஸ்ட்ரோனமியுடைய தீர்ப்பு எடுக்கிறீங்களோ, அதே விஷயத்துல நாங்க சொல்ல இல்ல, வெறுமனே அஸ்ட்ரோனமியுடைய இந்த மூன் சைட்டிங் உடைய விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க எல்லா தீர்மானத்தையும் எடுத்துட்டு போங்க, 30 வருஷத்துக்கு தீர்மானம் கொடுத்துறேன், இப்பதான் நோம்பு இப்பதான் பெருநாள் என்று ஜம்மியத்துல் உலமா அந்த முடிவுக்கு வர இல்ல. ஜம்மியத்துல் உலமா சொல்லுகிறது கண்ணால பாருங்க. ஆனால் ஒரு விஷயத்துல உறுதி செய்கிறது, இன்று சாத்தியம் இல்ல பார்க்கிறதுக்கு. சூரியன் மறைகிறதோட சந்திரனும் மறைஞ்சிருச்சு. 6:29க்கு சந்திரனும் மறைஞ்சிருச்சு. 14 நிமிஷத்துல மறைகிறது. 14-20 நிமிஷம் இருந்தால்தான் அட்லீஸ்ட் பார்க்க முடியும் என்பதில் ஏகோபித்த என்னிடத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் மிக தேர்ச்சி பெற்ற முஸ்லிம் இந்த அஸ்ட்ரோனமி ஃபீல்ட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய 18 பேர்கள் எனக்கு இங்கு வாசிப்பதற்குரிய நேரம் இல்லை. 18 பேர்களுடைய தகவல் கைவசம் இருக்கிறது. அவர்களுடைய தீர்மானத்தின்படி the crescent moon will be easily visible by naked eyes in the southern part of Chile and Argentina, but it will not be visible by naked eyes in the most of the world. உலகத்தில் அதிகமான பகுதிகளில் இது நேக்கட் ஐ வித்து கண்களால பார்க்கக்கூடிய சாத்தியம் கிடையாது. அதுவும் 14 நிமிஷத்துல அங்கு காணக்கூடிய சாத்தியம். அப்ப எங்களுக்கு ஒரு சாட்சி இங்க தீர்மானம் எடுக்கிறதே ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளும் ஒவ்வொரு மதரசாவும் ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு கொள்கைவாதிகளும் அல்ல. இந்த நாட்டில் தீர்மானம் பிறையுடைய விஷயத்தில் தீர்மானம் எடுப்பது பெரிய பள்ளி, ஜம்மியத்துல் உலமா, இன்னும் முஸ்லிம் அந்த கலாச்சார நிறுவனம். மார்க்க சம்பந்தமான இந்த முஸ்லிம் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த 3 பேரும் சேர்ந்துதான் பெரிய பள்ளியில் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது. நேற்று ஃபத்வா குழுவுடைய செக்ரட்டரியும் உப தலைவர்களும் நிறைவேற்று குழுவில் உள்ள அங்கத்தவர்களும் எல்லாரும் அமர்ந்துதான் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது. சில இந்த அடிப்படைகளை வைத்து இவர்கள் கண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிண்ணியால உள்ள எங்களுடைய கண்ணியமான சகோதரர்களுடைய இந்த குறை பார்த்த விஷயத்தை கேட்காம ஜம்மியத்துல் உலமா முடிவெடுக்கவில்லை, கேட்டுதான் முடிவெடுத்திருக்கிறது. அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை நிராகரித்திருக்கிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஜம்மியத்துல் உலமா அடுத்த தீர்மானத்தை மிக தெளிவாக பாருங்கள். ஜம்மியத்துல் உலமா இதுக்கு 4வது தீர்மானத்தை முன்வைக்கிறது. வானியல் துறையில் புலமை பெற்ற முஸ்லிம் அறிஞர்கள் குழு ஒன்று அகில இந்திய ஜம்மியத்துல் உலமாவின் பிறை குழுவிற்கு துணையாக செயற்படும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் ஆலிம்களும் ஆலிம்கள் அல்லாதவர்களும் சுமார் 8-10 பேருடைய ஒரு குழு. ஆலிம்கள் அல்லாத 3 பேர், நாட்டில் பல பகுதியில் உள்ள தேர்ச்சி பெற்றவர்கள். அதல்லாத 18 பேர், ஷேக் அவுதா, இன்னும் ஷேக் இலியாஸ் போன்ற இந்த உலகத்தில் உள்ள 18 அறிஞர்கள்,
ஆலிம்கள், அஸ்ட்ரோனமியில தேர்ச்சி பெற்றவர்கள், இந்த நாட்டில் உள்ள 8-10 உலமாக்கள் அந்த துறை சார்ந்தவர்கள் இருந்துதான் ஜெமியாவுக்கு கைட் பண்றாங்க. கடைசியில் உள்ள விஷயத்தை பாருங்க. இதுதான் நாங்க எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். பிறை வெற்று கண்களுக்கு தென்படுவது அசாத்தியமானது என முடிவு செய்யப்பட்ட நாளில், இன்றைக்கு சாத்தியமில்லை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஒருவரோ அல்லது பலரோ பிறை கண்டதாக கருதினால் அவரோ அல்லது அவர்களோ தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல் என்ற வகையிலும், முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து செல்லல் என்ற வகையிலும், குறித்த நாளில் நோன்பு நோட்பதற்கோ பெருநாள் கொண்டாடுவதற்கோ பிறரை தூண்டவோ பிரகடனப்படுத்தவோ கூடாது. இது யார் எடுத்த முடிவு? இந்த நாட்டுடைய உலமாக்கள் எடுத்த முடிவு. நீங்க எடுத்த முடிவுக்கு நீங்களே மாற்றம் செய்யறா, நீங்களே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் ஏகோபித்து எடுத்த முடிவு. ஒரு பிள்ளையும் இதுக்கு மாற்றமாக இந்த 7 வருஷத்தில் பேசியது கிடையாது, மறுப்பு தெரிவித்தது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பேப்பர்ல, ரேடியோல மறுப்பும், .com அந்த com இந்த comல வரக்குள்ள இவ்வளவு பெரிய தீர்மானம் எல்லா பத்திரிகைகளையும் வந்து எல்லா வானிலைகளிலும் அறிவிக்கப்பட்டு, நானே எத்தனை முறையில் பேசி, நேற்றும் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டு, எல்லா மதரசாக்களுக்கும் இது போயிட்டு, யாருமே இவ்வளவு காலமாக நீங்க தூங்கிக் கொண்டிருந்துட்டு இப்ப எழும்பி உங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கப்பட்டா, அந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகமா? ஏன் இவ்வளவு காலமாக அலட்சியமாக இருந்தீங்க? இதை பத்தி பேசாம நாங்க எடுத்த தீர்மானம் தானே. நீங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கலாமே, அந்த அளவுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குதா? இந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றதுக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது? பிறையை தூண்டவோ பிரகடனப்படுத்தவோ கூடாது. தனிப்பட்ட முறையில் அவரோ அல்லது அவர்களோ தான் அல்லது தாம் கண்டதாக கருதும் பிறையின் அடிப்படையில் செயல்படும் அனுமதியை பெறுவர். அனுமதிதான், செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் முன்னோர்களுக்கு. எப்பொழுதும் முன்னோர்களை பின்பற்றி, அது சஹாபாக்களாக இருக்கலாம், அது இமாம்களாக இருக்கலாம், அவர்களுடைய கருத்துக்களை மதித்து நடந்தால் ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. எப்பொழுதுமே முன்னோர்களை மதிக்கக்கூடிய விஷயத்துல பலகீனம் ஏற்படும் பொழுதுதான் இந்த தவறான பித்தலாட்டங்கள், குழப்பங்கள் மக்கள் மத்தியில் உண்டாகிறது. கண்ணியமானவர்களே, நாம் இந்த தீர்மானத்தை எடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மிக உறுதியாக இருக்கிறோம், சந்தேகம் இல்லாமல் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எடுத்த முடிவு தனிப்பட்ட முடிவு அல்ல, இந்த நாட்டுடைய உலமாக்களுடைய முடிவு என்பதுதான் எங்களுடைய மிக தெளிவான ஒரு முடிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் முன்னைய காலத்தில் சுப்ஹானல்லாஹ், நான் எப்பொழுதும் மதிச்சு வரக்கூடிய, அடிக்கடி பேசக்கூடிய ஒரு பெரிய ஆலிம் தான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நான் என்னுடைய ஆசான்களிடத்தில், என்னுடைய உஸ்தாத்மார்களிடத்தில் அவர்களை பற்றி நான் எப்பொழுதும் கண்ணியமான வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் இதை பல சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன். அவர்களை பற்றி மாற்று கருத்துகளும் பேசப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எமக்கு அதை இப்படிதான் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு அழகான ஒரு கேள்வி உண்டு, அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த நாட்டுக்கு பொருத்தமான. இதெல்லாம் 2006 முன் வச்சுதான் ஜமியத்துல் உலமா இந்த முடிவை எடுத்தது. ஃபதாவா இப்னு தைமிய்யால 26ஆம் பாகத்தில் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. இப்படி ஒருவர் பிறை காண்கிறார் அல்லது பலர் பிறை காண்கிறார்கள், அவர்களுடைய பிறை நிராகரிக்கப்படுகிறது. ஒருவர் அல்லது பலர், அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவரோ 10 பேரோ அவர்களுடைய பிறை நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் தனிய நோன்பு பெருநாளோ கொண்டாடி கொள்ளட்டும், அவர்கள் மக்களை குழப்பக்கூடாது என்பதாக அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த 700 வருஷத்துக்கு முதல் அவர்கள் கொடுத்த ஃபத்வா. இதுதான் சவுதி அரேபியா வந்து மிக தெளிவாக எல்லா உலகத்துக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது. அவர்கள் இதை சொல்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், யதுல்லா அலல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு தான் இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும், ஸௌமுக்கும் யௌம தஸூமுன, ஃபித்ருக்கும் யௌம துஃப்திருன, அத்ஹாக்கும் யௌம துதஹூன என்ற திர்மிஸியுடைய ஹஸனான ஹதீஸை அபூ தாவூத், இப்னு மாஜா போன்றவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். நோன்பு என்பது
உம்மத்து பிடிக்கும் நாள்தான் பெருநாள் என்பதே, உம்மத்து திறக்கும் நாள்தான் உதயா என்பதே, எல்லாரும் கூடி சேர்ந்து செய்யக்கூடிய நாள் தான். நீங்க ஒரு தலைமை பீடத்துக்கு கட்டுப்பட வேண்டிய நேரத்தில் நீங்க மாற்றமாக செயல்படுவதே இது நிச்சயமாக ஒற்றுமையை சீர்குலைப்பதாக அமையும் என்பதை நான் சொல்லவில்லை. அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாற்று கருத்துகள் இவர்களுடைய விஷயத்தில் இருந்த போதிலும் அல்லாமா அலூசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு ஹஜர் ஹைத்தமி, இப்னு தைமியா அவர்களுடைய கருத்தை ரெண்டு பேரையும் ஒன்றுபடுத்தி அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய அந்த ரிஜாலுல் ஃபிக்ரி வத்தாவா என்ற கிரந்தத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாக்களை உண்டாக்குறதுல மிக ஜாக்கிரதையாக இருங்க, வீணான குழப்பங்களை உண்டாக்காதீங்க, மக்கள் தூங்கிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பதற்றத்திலையும் குழப்பத்திலையும் ஆளாக்காதீங்க என்று பல உதாரணங்களை பல சந்தர்ப்பத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் எடுத்த தீர்மானம் எங்களுடைய தீர்மானம், திரும்ப ஒரு முறை அதை நான் வாசித்து அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன். உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு பிறை தென்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாதம் தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும். இரண்டாவதாக, தலைப்பிறை பூமியில் வெற்று கண்களாக பார்க்க வேண்டும். மூன்றாவது, ஒரு நாளில் பிறை வெற்று கண்களுக்கு புலப்படுவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்து வானியல் அவதானத்தின் அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அவ்வடிப்படையின் அன்றைய தினம் பிறை காண முடியாத நாளாக கொள்ளப்படும். வானியல் துறையில் புலமை பெற்ற முஸ்லிம் அறிஞர்கள் குழுவொன்று அகில ஜமியத்துல் உலமாவின் பிறை குழுவிற்கு துணையாக செயல்படும். அல்ஹம்துலில்லாஹ், உலக நாட்டில் உள்ள 18 பெரும் அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டலும் இந்த நாட்டில் உள்ள உலமாக்கல் அல்லாத இந்த துறை சார்ந்தவர்களுடைய வழிகாட்டலுடன் தான் ஜமியத்துல் உலமா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இறுதியாக, யாரெல்லாம் நேத்து கண்டிகளோ, நீங்க நான் சொல்லல, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 10 பேர் நீங்க கண்டிருந்தாலும் உங்களுடைய நிராகரிப்பு நடந்திருந்தா, எங்களுக்கு 3 பேர் சொன்னாங்க, அதுக்கு எங்கட 5-10 பேர் கொண்ட குழு அவர்களை விசாரித்தாங்க, அவர்களோட அந்த பார்வையை நிராகரிச்சுட்டாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் நோம்பு பிடிக்க பெருநாள் கொண்டாட இயலுமே தவிர இந்த நாட்டுக்குள்ள யாருக்குமே கிடையாது என்பதை மிக உறுதியாக சொல்லித்தர விரும்புகிறேன். யாருமே இதில் சந்தேகப்பட தேவையில்லை. ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க? உங்களோட நோம்புல ஏன் சந்தேகப்படுறீங்க? நாங்க ஏன் நோம்பு அறிவிக்க கொள்ள 20 நிமிஷத்தில் அறிவிச்சிட்டோமே. இங்க இருக்கிறார் அந்த சகோதரர், எழுப்புங்க, மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்கள். இவர்தான் நிமால் ரோட்ல இருந்து அறிவிச்சார், இவர் ஒருவர் அறிவிச்சார். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நோம்புடைய நாள் இவர் புரை கண்டார் நிமால் ரோட்ல இருந்து. ஒருவருடைய சாட்சி வந்தது, ஷரியத் சொல்லுது ஒருவருடைய சாட்சி போதும். நாங்க 7:30 அறிவிச்சுட்டு நானும் போயிட்டு பள்ளியில இஷா தொழுதேன் நிமால் ரோட்ல 8:15 அறிவிச்சிட்டோம். நேத்து எங்களுக்கு 7 மணிக்கு தகவல் வந்துச்சு. ஆனா தாமதிச்ச தகவல், ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல், நிராகரிக்க வேண்டிய தகவல், ஜமியத்துல் உலமாவுடைய இந்த தீர்மானத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவின் தகவலை அந்த முடிவு அதை நிராகரிக்கிறதுக்கு தான் 2 மணி நேரம் அவகாசம் கொடுத்தோம். ஆராய்ச்சி செஞ்சோம், எடுக்கலுமாண்டு பார்த்தோம், கண்மூடித்தனமாக முடிக்கெடுக்கவில்லை. ஒரு இணையதளத்தில் பார்த்தேன், எப்படி எல்லாம் போய் பிரச்சாரம், நாட்டுக்கு பயந்து, அரசாங்கத்துக்கு பயந்து. இன்னொரு இதுல ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள், தலைவரை பிடிக்க முடியவில்லை என்ற போன்ல அவருடைய அந்த டைமிங்கும் இருக்கும். அவர் எத்தனை மணிக்கு எனக்கு பேசினார் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. அவர் பேசின டைமிங் சேர்த்து எனக்கு சொல்ல முடியும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வீண் கதைகளை பரப்ப வேண்டாம். கஃபா பில் மர்இ கذبன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமி. எந்த தகவல்களை யார் அனாவசியமாக பரப்புகிறார்களோ அவர்கள் பொய்க்காரனுக்கு போதுமாக இருக்கும். நான் நேத்து பேசினதே பொய் சாட்சி சம்பந்தமாக தான். அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கல்ல இது, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, உமர் ரலியல்லாஹு அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார், புறத்தென்படுது என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, கொஞ்சம் மூஞ்ச கழுவிட்டு வான்னு சொன்னாங்க. யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முகத்தை கழுவிட்டு வா.
ஒரு சொல்றாரு خرج في الناس ان عمر رضي الله عنه خرج في الناس அவர்கள் يتفقدون الهلال புற தென்பட்டுச்சா قال واحدنا الهلال يا امير المؤمنين புற امر عمر رضي الله عنه ان يمسح وجهه بالماء தண்ணீரை கொஞ்சம் தொடச்சிட்டு பார்க்க சொல்லுங்க ثم قال له اين الهلال இப்ப பார்த்து சொல்லப்பா அவர் சொன்னாரு இல்லே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க உன்னோட முடி ஒன்று தான் உனக்கு புறையை காட்டுச்சுன்னு சொன்னாங்க அந்த முடி ஒன்று தான் இந்த புறையை காட்டுச்சு இதே நிகழ்வு சுப்ஹானல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி 99 வயது அடைந்த சஹாபி அவர்கள் புறையை கண்டார்கள் அவர்களுக்கு அந்த வயதில கண்டவுடன் அந்த காதி நதர் அல் காதி இயாஸ் இப்னு முஆவியா இலா அனஸ் பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு இந்த முதிர்வுல உங்களோட கண்ணுல முடி வந்து விழுந்து உங்களுக்கு இது புறைய போல காட்டுகிறது அப்புறம் படித்து ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் மிக தூய்மையான காலம் அந்த காலத்தில் கூட நபி அவர்கள் நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறாயா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டாயா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் நேற்று இரவு 1 மணி இருக்கும் மினிஸ்டர் ரிஷாத் பத்தீன் எனக்கு கால் பண்ணி இருக்கிறார் 12:15 இருக்கும் மினிஸ்டர் ராஃபக்கி பேசணும் என்று என் சகோதரர் எனக்கு கால் எடுத்து சொன்னார் அப்ப நான் அவருக்கு ஆன்சர் பண்ணினேன் 10 நிமிஷம் இந்த விஷயங்கள்லாம் விவரிச்சு இதுதான் எங்கட தீர்மானம் இதுல எந்த தலையீடும் எனக்கும் செய்ய முடியாது யாருக்கும் செய்ய முடியாது இது ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு கரார் ஒரு முடிவு very clear decision taken by authentic scholars in this country இந்த நாட்டுடைய உலமாக்கள் எடுத்த தீர்மானம் இந்த தீர்மானத்துக்கு நீங்க மாற்று கருத்து தெரிவிக்கணும்டா நேத்து தெரிவிக்க இயலாது இன்றைக்கு தெரிவிக்க இயலாது இதுக்கு ஒரு சபை கூடணும் ரமதானுக்கு பிறகு ஃபத்வா குழு கூடணும் இந்த நாட்டில் ஹயாத்தோடு இருக்கிறாங்க எல்லா அமைப்புல உள்ளவர்கள் அவர்கள் கூடணும் அல்லாஹ்வுக்காக வீணான எஸ்எம்எஸ்களும் வீணான வதந்திகளும் நாங்க என்ன சொல்கிறோம் நீங்க யாரும் கண்டீங்களா உங்களோட காண்றத நீங்க கண்ணால கண்டத இல்லன்னு எங்களுக்கு இங்க சொல்லணும் ஆனா உங்களோட சாட்சி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லணும் நீங்க கண்டது உங்களுக்கு உறுதியா இருந்தா ஷரியத் சொல்கிறது இன்றைக்கு அல்ல இமாம் ஷாஃபிட காலத்தில் இருந்து 1000 வருஷமாக உலமாக்கள் இதை எழுதி வந்திருக்கிறாங்க இப்னு தைமியா எல்லாத்துக்கும் இதை தெளிவுபடுத்திட்டார் இப்னு தைமியா எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினார் 10 பேர் வந்து சொன்னாலும் நிராகரிக்கப்பட்டவர்களுடைய சாட்சியாக இருந்தால் அன்றே காசி எடுக்கும் அன்றே ஒரு காதி ஒருவர் சவுதியில சுப்ரீம் கோர்ட்ல ஒருவர் தான் காசியாக இருப்பார் 50 பேர் காசியாக இருக்க மாட்டாங்க ஒருவர் தான் தீர்ப்பெடுப்பார் ஆனா இந்த நாட்டில் உள்ள நான் மட்டும் தீர்ப்பெடுக்கிறதும் இல்ல பெரிய பள்ளி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பெரிய பள்ளி என்னை விட முதிர்ந்த உலமாக்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டில் வல்லடத்தக்கூடிய நல்ல உலமாக்கள் முற்காலத்தில் நீங்க இந்த தொழுகை நேரம் எல்லாம் இன்றைக்கு அமல் செய்றீங்களே யாரு அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் இந்த நாட்டில் உள்ள எல்லா அமைப்புகளும் யாருடைய அந்த கவுண்டிங் படி செய்றீங்க யாருடைய அந்த தீர்மானத்தை படி செய்றீங்க அதுதான் ஜம்மியத்துல் உலமா அங்கீகரிச்சிருக்கிறது அதனால நானும் உங்களோட ஒற்றுமையாகிறேன் எதையுமே மறுபரிசீலனை செய்யலாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய ஹதீஸையும் தவிர எதுக்கும் கன்சிடர் பண்ணலாம் அது கன்சிடர் பண்றது இப்ப அல்ல கன்சிடர் பண்ணுவோம் உட்காருவோம் ஆராய்வோம் உலகத்தில் உலமாக்களையும் கூப்பிட்டு எங்களுக்கு இன்னொரு இந்த 5 அம்சம் இந்த 5 முக்கியமான சட்டங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதுக்கு மாற்றமாக எதுவும் செய்யணுமா இந்த 3வது விஷயத்துல மாற்றம் கொண்டு வருவோம் நோ ப்ராப்ளம் ஆனா இன்றைக்கு அல்ல அதனால யாரும் இன்றைக்கு நோம்பு விடாதீங்க நோம்புட்டவர்களுக்கு நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படி நோம்பு விட்டு இருந்தா இப்பே நோம்ப நீங்க வச்சுக்கோங்க அப்படி விட்டு இருந்தா உங்களோட நோம்ப நீங்க கலாசிங்க ஏன்னா எங்கட தீர்ப்பு மிக உறுதியானது இதுல மாற்றம் கிடையாது யாரும் வேற யாரையும் சொல்ல எடுத்து அமல் செஞ்சீங்கன்னா நீங்களும் அல்லாஹ்வை பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் நாங்க எடுத்தது என்ன நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன் என்று சொன்னா என்னிடத்தில் ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்கிறது நான் நேற்று 2 மணி நேரம் தாமதித்தேன் எங்களுடைய செக்ரட்டரி அங்கிருந்து வரணும் என்பதற்காக வேண்டி அது மட்டுமல்ல ஒரு அமைதியான நிலைமை வரணும் என்பதற்காக வேண்டி அதுக்காக வேண்டி ஃபஜ்ர் வரைக்கும் எங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறாரு இது எங்கேயுமே நடக்கிறது இல்லை சவுதியும் 9 மணிக்கு தீர்ப்பு எடுத்தது
அவர்களுக்கு அதுக்கென்று முஸ்லிம்கள் 100% வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவர்களுக்கு வசதி இருக்குது. வாங்க தனவந்தர்களே, இன்றைக்கு மட்டும் பெருநாள் அன்றைக்கு மட்டும் எனக்கு SMS அனுப்பாதீங்க. வாங்க, உங்களோட பணத்தோட வாங்க, உங்களோட வாகனத்தோட வாங்க, உங்களோட நேரத்தோட வாங்க. உலமாக்கள் எடுங்க, 100 150 600 உலமாக்கள் எடுங்க, அனுப்புங்க நாட்டில் எல்லா பகுதியிலையும். இத நல்ல ஜமியத்துல் உலமாவுக்கு பெரிய பள்ளிக்கு உதவியாக இருங்க. உங்களுக்கும் கர்சன் இருக்குதானே, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குதானே, எங்களுக்கு மட்டுமா இதுல இருக்குது? வாங்க எல்லாரும் ஒன்றுபடுவோம். ஆனா இதே நேரத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது ஃபத்வா. ஃபத்வாவுடைய அடிப்படையில் யாரெல்லாம் நோன்பு பிடிச்சார்களோ, இன்றைக்கு நோன்பு விட்டார்களோ, அவங்க எல்லாம் தவறு செய்தார்கள். ஏன்? ஒரு இஜ்மாவுடைய முடிவுக்கு மாற்றம் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நோன்பை கதா செஞ்சுதான் ஆகணும். இது ஃபத்வா. ஆனா எப்பொழுதுமே ஒற்றுமையை பேசக்கூடிய எனக்கு அந்த ஒற்றுமையாக தான் இருக்க விரும்புவேன். நான் சொல்லுவேன், நீங்களும் ஒரு ஆராய்ச்சியில தவறு செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கும் நன்மையை தரட்டும். அதனால ஒற்றுமையாக இருப்போம். எங்களுக்கு எத்தனையோ சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நாட்டில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால ஒற்றுமையுடைய கண்ணோட்டத்தில், ஃபத்வாவுடைய கண்ணோட்டத்தில் நீங்க செய்தது தவறு. ஏன்னா தீர்மானம் எடுத்திருக்கிறோம், இன்றைக்கு நோன்பு, நீங்க நோன்பு இல்லைன்னு சொல்லி அப்படி இப்படி கேட்டோம், இங்க கேட்டோம். யாரும் நான் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர் நான் சொல்றேன் புறக்கண்டேன், நான் ஜமாத்தை இஸ்லாம சேர்ந்தவர் நான் புறக்கண்டேன், நான் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர் நான் புறக்கண்டேன். இந்த இதுல இருந்து தௌபா செய்யுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், தப்லீக் ஜமாத்தில் உள்ள ஒரு சகோதரர் கிண்ணியால இருந்து சொன்னார், அவருக்கு தௌபா செய்ய சொல்லுங்க. நான் சொன்னேன் அவருக்கு, நீங்க தப்லீக் ஜமாத்தா இருக்கலாம், இந்த ஜமாத்தா இருக்கலாம், உங்களுக்கு இந்த கட்டுப்பாடை மீறி செயல்படுவதற்கு எந்த ஜமாத்தும் உங்களுக்கு அனுமதி தர மாட்டாது. தில்லியும் அனுமதி தராது, எதுவும் அனுமதி தராது. நீங்க செய்ததுக்கு தௌபா செய்யுங்க. நீங்க தப்லீக் ஜமாத்தில் இருந்து இந்த குழப்பத்தை உண்டாக்கி இருந்தா அதுக்கு நீங்க தௌபா செய்யுங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. நீங்க செய்ததை தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் உங்களை எச்சரிக்கை செய்வேன். கிண்ணியாவை சேர்ந்தவர்கள் நீங்க தவறு செஞ்சீங்க. தப்லீக் ஜமாத்தில் இருந்து கொண்டு அதில் உசூலுக்கு மாற்றம் செஞ்சீங்க. நீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இப்படி ஒரு தலைமை பீடத்துக்கு மாற்றமாக நீங்க செயல்பட? நீங்க தனிப்பட்ட முறையில் செய்திருக்கலாம். நீங்க ஊர்கொலப்புற வேலை எந்த காரணம் செய்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இதுதான் ஃபத்வா. ஆனா நான் ஒற்றுமையை விரும்பக்கூடியவன் என்றும் அல்லாஹ்வுக்காக ஒற்றுமையாக இருப்போம். எங்களுக்கு ஏராளமான பிரச்சனை இருக்குது. இதல்ல எங்களோட உள்ள பிரச்சனை. நாங்க பயங்கரமான பிரச்சனைகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் உலகத்தில், குறிப்பாக இந்த நாட்டில் என்றும் காணாத ஃபித்னாவை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் உலமாக்களுடைய சில ரோஷத்துல ஆர்வத்துல வழிகாட்டல செய்தீங்களோ, அல்லாஹ் நீங்களே அல்லாஹ்வை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக அவர்களுடைய வழிகாட்டல நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அது ஒரு இஜ்திஹாதுடைய தவறாக இருந்து அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். ஆனா ஃபத்வாவுடைய கண்ணோட்டத்தில் நீங்க ஒரு நோன்பு விட்டு இருந்தா நோன்பு நீங்க பிடிக்கணும், அல்லது நோன்பை நீங்க விட்டிருந்தா இன்றையோட நோன்பை நீங்க தொடரணும், இந்த நோன்பை நீங்க கலா செய்யணும். யாரெல்லாம் வழிபட்டீங்களோ நீங்க பாராட்டுக்குரியவர்கள், நன்மாராயம் பெற்றவர்கள், நீங்க நிச்சயமாக தொடருங்கள் இந்த பயணத்தை. இந்த நாட்டில் ஒன்றுபட்டு இருக்கிறது கொண்டுதான், ஒரு தலைமை பீடத்துக்கு வழிபடுவது கொண்டுதான் இதை நாங்க ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியுமே தவிர இதுக்கு மாற்றமாக நடப்பதை கொண்டு ஒரு நாளும் இதுக்கு முரண்பட முடியாது. இதுக்கு தீர்மானங்கள் எடுப்போம். மறந்துடாதீங்க, அடுத்த வருஷம் நோன்பு பெருநாள் வரக்குள்ள மட்டும் நீங்க எழுப்பி வந்து அதர்த்தவர்கள் என்ற SMS-உம் டெலிபோனும் பண்ணாதீங்க. அல்லாஹ் தந்தவங்களோட செல்வத்தை, அல்லாஹ் தந்தவங்களோட காலத்தை, அல்லாஹ் தந்தவங்களோட எல்லாத்தையும் மேமன் சமூகத்துக்கு நன்மாராயம் சொல்லுவேன் நான். அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஜமியத்துல் உலமா பெரிய பள்ளியோட சேர்ந்து அவர்கள் கிண்ணியாக்கும் போயிருந்தாங்க, அவங்களோட டீம் கிண்ணியாக்கு போயிருந்தாங்க. அவங்களும் எங்களுக்கு அந்த எல்லாம் விசாரிச்சுட்டு போனவர்களும் நல்ல சாலிகான மக்கள். அவங்களும் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, இவங்களோட சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களோட டீம் போச்சு, எங்களோட டீம் கிண்ணியால் இருந்தது. அவர்களும் இது விசாரிச்சார்கள். என்னுடைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிண்ணியால அவரோட நான் பூர்த்தியான தொடர்பில் இருந்தேன். அவர் இந்த கடிதத்தில் சைன் பண்ணவில்லை, அவருடைய பேர்ல தவறான சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இதையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஜமியத்துல் உலமாவுடைய பேரை வீணாக எடுத்திருக்கிறீர்கள். இப்படியான காரியங்கள் செய்ய வேண்டாம். செய்தவர்கள் தவறை செய்தீர்கள். அவருக்கு நீங்க நெருக்கடியை உண்டாக்கி அவர் அந்த இடத்திலிருந்து நீங்கி விட்டார். இப்பொழுது நான் அவரோட பேசித்தான் வருகிறேன். நேற்று நான் அவரோட பேசினேன். அதனால
யாரெல்லாம் இதை செய்தீங்களோ ஏதோ உலமாக்களுடைய ஒரு வேகத்துல செஞ்சீங்க, இதுக்கு பிறகு இதை தொடராதீங்க, தௌபா செய்யுங்க அல்லாஹ் இடத்துல. அப்பதான் அல்லாஹ்வோட உதவி வரும். உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சுனாமியோ ஒரு ஆபத்தை வரக்குள்ள ஜமியத்துல் உலமா துடிச்சு வருகிறது. மூதூருக்கும் கிண்ணியாவுக்கும் உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது நாங்கள் வருகிறோம். அதுல மட்டும் நீங்க எங்களை பின்பற்ற முடியும். இதுல வரும்பொழுது நீங்க தட்டுறதா ஒரு நாளும் இது அல்லாஹ்வும் புரிந்து கொள்ள மாட்டான். எங்களை நீங்க விமர்சிக்கிறதா விமர்சிக்கலாம், ஆயிருக்கிறதுக்கு விமர்சிக்கலாம். விமர்சிக்கிறது அல்ல, வழிபடுவது, அல்லாஹ்வையும் ரசூலையும் அமீருக்கும் வழிபடுவது. அத்தல்லாஹு அத்தர் ரசூல் உலுல் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கஷ்டப்படுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த நஸ்ஸார் மௌலவி ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கத்தின் பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு சொன்ன நேரம் நானும் அகமது முனவர் அவர்களும் சேர்ந்து ரேடியோ சிலோன்ல போங்க கிண்ணியாவின் பக்கம் மக்களே என்று சொல்லி இருக்கிறோம். மூதூர் மக்கள் நல்ல மக்கள், கிண்ணியா மக்கள் நல்ல மக்கள், வழிகாட்டுங்க, வழி நடத்துங்க, இந்த அடிப்படைகளை விளங்க, ஒற்றுமையாக இருங்க. அல்லாஹ் உங்களுக்கும் ரஹ்மத் செய்யட்டும், எங்களுக்கும் ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் ஒற்றுமையான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பட்டும். அல்லாஹ் எங்கள் அனைவர்களும் வேற்றுமைகளுக்கு மத்தியில விட்டுக் கொடுக்க ஒற்றுமையாக நடக்க செயல்படுவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.